அனைவருக்கும் வணக்கம். 30 நாள் இறந்துவிட்ட இந்த பேட்டரியை நான் பயன்படுத்திட்டு இப்போ மறுபடியும் டிசியை வந்து ஒரு நிமிஷம் ஓட்டி பார்க்கலான்னு இருக்கிறேன். பாருங்கள், இப்போ 30 நாள் பயன்படுத்தப்பட்ட டீரோசெல் பேட்டரி, இது செத்துப்போன பேட்டரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வோல்ட்டும் 50 மில்லி ஆம்ப் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், கண் முன்னாடி லைட் எரியுது பாருங்கள். இப்போ கழட்டி விட்றேன் நான். பாருங்கள், கழட்டி விட்டதுக்கப்புறம் லைட் எரியுது பாருங்கள். இங்கே கழட்டி விட்டேன், நான் ஒரே ஆள் செய்கிறனால செய்ய முடியல. கழட்டி விட்டதுக்கப்புறம் லைட் எரியுது. இது எப்படி இந்த மின்கலம் எரியுது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 வோல்ட் டிசி 5 வோல்ட் டிசி அது 5 வோல்ட் டிசி இருக்கிறதே வந்து 2.5 வோல்ட்டும் 45 மில்லி ஆம்பு தான் இருக்குது. அது வந்து இப்போ எதை ஓட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிசி மோட்டாரை ஒரு நிமிஷம் ஓட்டுது. நான் வந்து ஏற்கனவே 30 ஆம்பியர் அது கொடுத்துருச்சு. இருக்கிறதே வந்து 2.5 வோல்ட்டு. இப்போது இன்றைய தேதிப்படி ஏப்ரல் 21 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நெருப்பு 2.5 வோல்ட்டும் 45 மில்லி ஆம்ப் இருக்குது. சரி, 2.5 வோல்ட் 2.5 வோல்ட்டு 45 மில்லி ஆம்ப் இருக்கிற இந்த பவர் எப்படி 5 வோல்ட் இருந்தால் தான் அந்த டிவிடி மோட்டார் ரன் ஆகும், டிவிடி மோட்டார் ஓடும். எப்படி தள்ளுதுன்னு கேட்டிங்கன்னா, அதான் இந்த கிராஃபைட் டெக்னாலஜி. நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது தான். இது வரைக்கும் உலகத்தில் யாரும் செய்யாதது தான். யாரும் செய்யாததை தான் நாம் செய்ய வேணும். 2 தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உலகத்தில் மலிவாக மின்சாரத்தை கடத்தக்கூடியது, தன்னை தியாகம் செய்யக்கூடியது. அலுமினியம் தன்னை தியாகம் செய்யும், ஆனால் கிராஃபைட் தன்னை தியாகம் செய்யாது. கிராஃபைட் தன்னுள் இருக்கிற அந்த மின் கசிவை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்லுவாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டீகே அப்படிம்பாங்க. டீகேனா வேறு ஒன்றும் இல்லை, சிதைந்து போதல்னு பேர். ஆனால் கிராஃபைட் என்றைக்கும் சிதையாது. அதில் இருக்கிற பீட்டா டீகேன்றது சிதைஞ்சிட்டே போகும். இது கோடிக்கணக்கான ஆண்டுகளை இயற்கையாக கொடுத்த நமக்கு அணு உலை. நான் அது வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது தான் இந்த கிராஃபைட்டை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இது குவாண்டம் தொழில்நுட்பத்தில் ஏதோ ஒரு வகையில் இது வருகிறது. கண்ணுக்கு தெரிகிற நிகழ்விலும் குவாண்டம் நிகழ்கிறது. இதை வந்து உலக விஞ்ஞானிகள் யாரும் இது கவனிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவங்க நோக்கம் வந்து மலிவான மின்சாரத்தை தர்ற நோக்கமே கிடையாது. அதனால் எனக்கு வந்து மலிவான மின்சாரத்தை தரணும். அதனால தான் கண்ணம்மா களிமண், கண்ணம்மா கரைசல், கண்ணம்மா மின் பிசின், கண்ணம்மா மின் பிசின், கண்ணம்மா மின் கரைசல், கண்ணம்மா மின் களிமண் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போது நான் இதுக்கு வந்து இப்போ 20-30 நாள் நிறைவாயிடுச்சு. இன்னும் ஒரு 15 நாள் அல்லது 20 நாள் எரியலாம். இன்னும் இன்னும் 15 நாள் 20 நாள் எரியலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 15 நாள் அல்லது 20 நாள் எரியலாம். அது குறித்து இதுக்கு பற்றிய விளக்கம் கொடுக்கணும்.